நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு நான் ஜாதகம் பார்த்துருக்கேன், நிறைய விஐபிஸ்க்கு பார்த்துருக்கேன், நிறைய பொலிட்டீஷியன்ஸுக்கு பார்த்துருக்கேன். ஆனால் தட்சணை கொடுக்கட்டுமாங்கிற வார்த்தை வராது நிறைய பேர் வாய். ஒரு சிலர் முன்னாடி எவ்வளவு அப்படிம்பாங்க, அப்படியா கேட்டு வேணான்னு சொல்லுவாங்க, இல்லை 2 மட்டும் பார்த்தா போதும்பாங்க. ஆனால் ஜாதகம் சொல்லி முடித்தோன்னே நான் வந்து காசு வாங்க மாட்டேன், எந்திரிச்சு வந்து சட்டை பாக்கெட்டில் என்ன விட்டாருன்னெலாம் தெரியாது, கையை எடுத்து உள்ள சட்டை பாக்கெட் உள்ள என் பாக்கெட் உள்ள துணிச்சு தோல் 2ஐயும் தடி சூப்பர் பாராட்டு. ஒருத்தரை வாய் திறந்து யோ இது சூப்பர்யா, என்ன டேலண்ட்யா, அது அந்த திறமையை அங்கீகாரம் செய்யணும்னு நினைக்கிறதுல அவர் மாதிரி முடியவே முடியாது. Yes, such an amazing knowledge in astrology, believe me. சும்மாலாம் அவர்கிட்ட ஜாதகத்தை எடுத்து வச்சு இருந்தாங்கலாம் சொல்ல முடியாது. ஒன்றும் அவர் டீட்டெயில் கேட்குறாரு, இது என்ன வார்த்தை, இதற்கு என்ன விளக்கம், அவ்வளோ புரிதல் அவருக்கு இருக்குது, அவ்வளோ கேள்வியும் கேட்குறாரு. அவர் நிறைய புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிருக்காரு. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் சுற்றிலும் நின்னாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு எங்கே கார்த்திகேயன்னு கேட்டார் முதல் வார்த்தை. நான் சொன்னேன், சார் நான் வந்து ஒரு புவர் அஸ்ட்ராலஜர் சார், எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லை என் கூடவே இருக்கணும் அப்படின்னு இந்த கையை அப்படி கோத்து பிடிச்சிட்டு வாங்க. இனிய நண்பர் ஸ்ரீரங்கம் நல்ல அஸ்ட்ராலஜரான கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அப்போ கூட கேட்டேன், சார் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஹெல்த் கொஞ்சம் மூச்சு வாங்குது, நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுங்க சார். ஒரு 30 பேர்த்துக்கு அவர் கையில் அவார்ட்ஸ் எல்லாம் மலேசியாவில் கொடுத்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சார். இல்லை இவ்வளோ சீக்கிரத்தில் நினைவுகள் இருக்கும்னு நான் நினைக்கல. லைக் இன்னொரு நிகழ்ச்சி அவர் கூட பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவர் இந்த உலகத்தை பிரிந்து போவார் அப்படிங்கிற நினைக்கல. அவருக்கு ஹெல்ப் முடியலன்னு எனக்கு நல்லா தெரியும். அவரை டிஸ்டர்ப் பண்ணல நிறைய டைம். பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீக பட்டு கலெக்ஷன்ஸ் உங்கள் சென்னை சில்க்ஸில். பேசாம ரவுடி ஆயிட்டுமா? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. விநாயகனே தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே. அதாவது சில நேரங்களில் வந்து திடீர் தகவல், திடீர் அதிர்ச்சி அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும். அதை போலவே தான் இது ஒரு திடீர் அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். நடிகர், இயக்குனர், நான் ரொம்ப வியந்து ரசித்து சந்தோஷப்பட்ட ஒரு மனிதர். என்ன காரணம்னா, ஒரு பாராட்டு, ஒருத்தரை வாய் திறந்து யோ இது சூப்பர்யா, என்ன டேலண்ட்யா, அது அந்த திறமையை அங்கீகாரம் செய்யணும்னு நினைக்கிறதுல அவர் மாதிரி முடியவே முடியாது. அது எழுத்தாகட்டும், நடிப்பாகட்டும், ஒரு கவிதை கட்டுரையாகட்டும், ஜோதிடமாகட்டும். ஏன்னா நான் ஜோதிடத்தோட பின்பலத்திலேருந்து அடிப்படை ஜோதிடம் அறியாதவன், வகுப்பில் ஜோதிடம் படிக்காதவன், வேலையில் இருந்தேன், ஒரு புரிதல் வந்தது. ஆனால் லைஃப் அப்படியே புயல் மாதிரி இருக்கே. ஒரு ரொம்ப நல்ல வேலை, எல்லாரும் ஹீஸ் அ ஃபூல், இந்த வேலையை பேராது விடுவாங்களா, எவ்வளோ கௌரவமான வேலை, எவ்வளோ சம்பளம். இல்லை நமக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு, நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளை யாரோ நிர்பந்திக்கிறாங்க. அவருக்கு அந்த இன்டர்வியூவருக்கு ஜோதிடம் சொன்னப்போ அவன் சொன்னான், நீ நல்லா சொல்கிற, நீ இதில் போ. அப்போல்லாம் நான் புரியல, ஏற்றுக்கல. அவன் ஏதோ சொல்கிறான், நம்ம ஏதோ சும்மா லைட்டாக 2 வார்த்தை சொல்கிறோம், அதை போய் அவன் பாராட்டி சொல்கிறான். ஜோதிட பயணம் வந்து ஒரு வேளை ஆரம்பித்து தான் ஆகணுமோ, அந்த ஷிஃப்ட், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது நடக்கிறப்போ எங்கே போகிறோங்கிறது தெரியல. யாரும் உதவிக்கு இல்லை, எல்லாரும் வந்து ஒதுக்குறாங்க. கண்ணதாசனோட பாடல்கள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். என்னடா அது நம்ம நிலைமை இந்த மாதிரி இருக்கு. ஜோதிடம் வந்து எத்தனை நாளைக்கு இது நிஜமாவே நமக்காக இருக்கா? இந்த பாதையில் போயிட்டுருக்கப்போ
மீடியாவினுடைய தொடர். பிரிண்ட் மீடியா, யூடியூப், சேட்டலைட் சேனல் கிட்டேருந்து அழைப்பு. நான் இதற்கு தகுதியானவனா? என்னால் அது முடியுமா தெரியல. லைக் நானும் ஜோதிடத்தை தேடிக்கொண்டிருந்த தருணம் அது. அப்போ ஒரு சந்திப்பு அதுவாக ஏற்பட்டது. ஐடியா பண்ணி பிளான் பண்ணி அப்படி வரல. அவர் தான் உங்கள் நம்ம கே பாக்கியராஜ் சார். திரையில் பார்த்து பிரமித்து எப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் வியந்து கைத்தட்டி சிரித்து அவரோட டயலாகெல்லாம் நிறைய இடத்துல பேசி முந்தான முடிச்சில் அந்த பெயர் வந்து பரிமளான்னு வரும். எங்கள் அம்மா பேர் பரிமளா சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் இருந்து அவரை டேபிளில் நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தப்போ அப்படி ஒரு சந்தோஷம். என்ன மொமெண்ட் இது, என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவரை சந்தித்த நாள் அது ரொம்ப முக்கியம், பயங்கரமான நாள். எம்ஜிஆர் அவர்களோட நினைவு நாள். எப்படி இருக்கும்? நான் சொல்ல 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 அவர் அப்படியே வியந்து கேட்குறார். எஸ், such an amazing knowledge in astrology, believe me. சும்மாலாம் அவர்கிட்ட ஜாதகத்தை எடுத்து வச்சு இருந்தாங்கலாம் சொல்ல முடியாது. ஒன்றும் அவர் டீட்டெயில் கேட்குறாரு. இது என்ன வார்த்தை, இதற்கு என்ன விளக்கம், அவ்வளோ புரிதல் அவருக்கு இருக்குது, அவ்வளோ கேள்வியும் கேட்குறாரு. அவர் நிறைய புக்ஸெல்லாம் ரெஃபர் பண்ணிருக்கார். சந்தோஷமாக இருந்தது அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம். ஒரு வார்த்தை ததாஸ்துன்னு உண்டு. ததாஸ்துவா அப்படின்னா அப்படின்னாரு. நம்ம பேசும் வார்த்தைகள் நல்லதாக இருக்கணும் சார், இந்த ததாஸ்துக்கு அப்படி ஒரு இது விளக்கம் உண்டுன்னு சொல்லி அதோட டீட்டெயில் சொல்லி அது சொல்கிறேன். நான் இந்த வார்த்தையை குறிச்சுக்கட்டுமா, என்னுடைய பாக்யா பத்திரிகையில் நான் எழுதட்டுமான்னு என்கிட்ட அனுமதி கேட்டார். நான் சொன்னேன், நீ எவ்வளோ பெரிய ஆள், தப்பாக தெரியாதீங்க சார், நீ எவ்வளோ பெரிய ஆள் சார், ஏன் பர்மிஷன்லாம் கேட்குற, தாராளமாக இதை போய் எழுது சார், எதுக்கு என்கிட்ட வந்து அந்த ததாஸ்துவை பற்றி நீங்கள் சொன்னதை நான் போடட்டுமா அப்படின்னு அவ்வளோ மரியாதை கொடுத்து கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. தேவதைகள் நம்மளை சுற்றி நின்று இவன் சொல்வது நடக்கட்டும் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் தான் ததாஸ். அதனால தான் நம்ம பேசும் வார்த்தைகள், சொல்லும் சொல், நம்ம உச்சரிக்கும் உச்சரிப்புகள் நல்லதாக இருக்கணும். அப்படி அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களோட நினைவு நாள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்போ அவர் மேலே ஒரு கேஸ் இருந்தது கோர்ட்டில். இது இத்தனாம் தேதி உங்களுக்கு சால்வ் ஆகி அதில் வந்து நீங்கள் விடுவிப்பீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்லுவாங்க, இல்லை ஒரு அபராதம் போடுவாங்க, உங்களை தண்டிக்க மாட்டாங்க. நிஜமாவா அப்படின்னு. ஆமாம். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் தான் சொன்னேன். வெரி ஹாப்பி. சாந்தனோட ஜாதகம் பார்க்கணும், கீர்த்தியோடது, அவங்க டாட்டர் இல்லா, அவங்க டாட்டரோட ஜாதகத்தில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார். இல்லை சார், இதெல்லாம் ரெக்டிஃபை ஆகிடும் அப்படின்னு. வியாழக்கிழமைக்கு பார்க்குறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என் வீட்டில் அவரோட ஒரு நாள் பூரா. அன்னைக்கு தான் நான் ஜோதிடர்னு உணர்ந்த தருணம். அவருடைய அங்கீகாரம், இந்த அங்கீகாரத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க, புகழ்ந்து சொல்ல மாட்டாங்க. பொறாமை நிறைந்த உலகம் இது, போட்டி நிறைந்த உலகம் இது. அதில் அவர் வாய்ப்பு கொடுத்த நடிகர்கள்லாம் எத்தனை பேர். எனக்கு அப்போ தான் தெரியும் அவர்கிட்ட பேசுகிறப்போ, இது நான் அறிமுகம் பண்ணினது, இவர் நான் சொன்னது, இவர் நான் சொன்னது. அப்புறம் விஜய் பற்றி பேசுகிறப்போ, கவுண்டமணி சார் பற்றி பேசுகிறப்போ, ஓ என்ன எல்லாம் பண்ணிட்டு என்னவோ சாதாரணமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. இன்னும் அவருடைய ஸ்க்ரீன் பிளேவுக்கு மிஞ்சினது யாருமே கிடையாது. அவர் நினைத்திருந்தா எவ்வளவோ காரியங்கள்லாம் பணத்தில் சாதிச்சிருக்கலாம். ஆனால் கொடுத்து சந்தோஷப்பட்டார். நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு நான் ஜாதகம் பார்த்துருக்கேன், நிறைய விஐபிஸ்க்கு பார்த்துருக்கேன், நிறைய பொலிட்டீஷியன்ஸுக்கு பார்த்துருக்கேன். ஆனால் தட்சணை கொடுக்கட்டுமாங்கிற வார்த்தை வராது நிறைய பேர் வாயில். ஒரு சிலர் முன்னாடி எவ்வளவு அப்படிம்பாங்க. அப்படியா கேட்டுட்டு வேணான்னு சொல்லுவாங்க, இல்லை 2 மட்டும் பார்த்தா போதும்பாங்க. ஆனால் ஜாதகம் சொல்லி முடித்தோன்னே நான் வந்து காசு வாங்க மாட்டேன்னு எந்திரிச்சு வந்து சட்டை பாக்கெட்டில் என்ன விட்டாருன்னெலாம் தெரியாது, கையை எடுத்து உள்ள சட்டை பாக்கெட் உள்ள என் பாக்கெட் உள்ள துணிச்சு தோல் 2ஐயும் தடி. சூப்பர். என்ன ஜோசியர்கள்லாம் எழுதுவாங்க, கணக்கு போடுவாங்க, யோசிப்பாங்க. நீங்கள் என்ன ஜாதகத்தை பார்த்தோன்னே திறந்தோன்னே இது மாதிரி சர்னு
கார்ட்ஸ் போட்ட மாதிரி சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வாக்கோட ஜோதிடம் வருது. எனக்கு தெரில என்னென்னு. அவர் சொன்னப்போ தான் ஓ வாக்கோட ஜோதிடம் இது வருது. அந்த புரிதல் எனக்கு கொடுத்தது அவர் தான். அந்த வாய்ப்பு, அந்த அங்கீகாரம். சினிமாவில் சான்ஸ் கொடுக்குறாங்க, பாடத்துக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, இசையமைக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ஜோதிடருக்கு நான் உங்களை நம்பி நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன்னு சொன்னது பாக்கியராஜ் சார். அவர் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு அத்தனை உறவுகள் யாருன்னே தெரியாது. நானும் 2 பேர் வீட்டை சுற்றி கொயமையான்னு மாப்பிள்ளைங்கிறான் ஒருத்தன், மச்சாங்கிறான் ஒருத்தன், விட்டு போன மாமெல்லாம் வந்து வீட்டில் வந்து அவர் எப்படியாவது ஒரு தடவை வீட்டுக்கு கூட்டிட்டு வா ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கு. நான் கேட்டேன்டா, நிலை உயரும் போது, உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது எல்லாம் மதிக்கிறீங்க. கார்த்திக் கம்பெனிலேருந்து வேலையை விட்டு கீழே வந்துட்டாங்கன்னாலும் எதுக்கு காசு, அவரை கூப்பிடக்கூடாது, காசு கேட்டுருவார், கஷ்டப்படுவார். ஆனால் இதே இவர் பாக்யராஜ் சார் வந்ததுக்கு என்ன சுயநலமான உலகம் இது. ஆனால் எப்போ என்கிட்ட பேசினாலும் அம்மா நல்லா இருக்காங்களா அப்படிம்பார். மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சி பண்ணுற தருணம் வந்தது. அந்த வீடியோஸோட ஃபுட்டேஜ் நான் கேட்டிருக்கேன், ஃபுல் ஃபுட்டேஜும் கேட்டிருக்கேன். நீங்கள் அதோட ப்ரோக்ராம் மட்டும்தான் வேந்தர் டிவியில் பார்த்துருப்பீங்க. நானும் உங்கள் கூட அதெல்லாம் திரும்பி இப்போ பார்த்து இவ்வளோ சீக்கிரத்தில் நினைவுகளாம் இருக்கும்னு நான் நினைக்கல. லைக் இன்னொரு நிகழ்ச்சி அவர் கூட பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஒரு வெப் சீரிஸ்க்காக அவர்கிட்ட டேட் கேட்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் மந்த் என்னோட ஆப் லான்ச் இருக்குது சார் அதில். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவர் இந்த உலகத்தை பிரிந்து போவார் அப்படிங்கிற நிலையில் அவருக்கு ஹெல்ப் முடியலன்னு எனக்கு நல்லா தெரியும். அவரை டிஸ்டர்ப் பண்ணல நிறைய டைம். அதான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லை. அந்த ஒரு ஒண்டர்ஃபுல் மூமெண்ட், இந்த மலேசியாவில் இருந்த நினைவழைகள் அவ்வளோ பெரிய அளவு. நம்ம சாதாரணமாக ஒரு பேங்க் எம்ப்ளாய்க்கு பையனாக பிறந்து அப்பா அம்மாவுக்காக செய்து உறவுகளோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த டே எனக்கு வந்து கோல்டன் மூமெண்ட். மலேசியாலையும் அதே மாதிரி என்னுடைய நண்பர் மகேந்திரன் சார், அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது தான் அவர் கேட்குறாரு, பாக்கியராஜ் சார்கிட்ட பேசலாமா? ஃபோன் போட்டவொன்னே எடுத்தார். சொல்லுங்கள் கார்த்திகேயன், அம்மா நல்லா இருக்கு. அந்த வார்த்தை தான் எனக்கு அம்மானா பிடிக்கும்னு அவருக்கு ஏன் தெரியணும், அவரையே அதை சொல்லணும். அந்த பர்சனல் டச். இன்னொரு விஷயம், அந்த பூஜை முடிச்சு ஸ்ரீரங்கத்துலேருந்து வீட்டுக்கு போகணுன்னு நெக்ஸ்ட் டே ஃபோன் பண்ணி நான் பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்கிறாரு. தம்பிக்கு அடுத்து நல்லா இருக்கும்ல, பாப்பாவுக்கு நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருப்பாங்க சார், நீங்கள் எதாவது கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அவர் சொன்ன வார்த்தை, திருச்சியில் இருந்தப்போ 3 ஹோட்டலில் சாப்பிட்டேன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஸ்நாக்ஸ், இதெல்லாம். காசு வேணாங்கிறாங்க உங்கள் ஊரில், ஏன் இப்படி காசு வேணான்னு சொல்கிறாங்கன்னு அந்த ஹோட்டல் பேர்லாம் சொல்லி, அந்த ஹோட்டல் நீங்கள் போனீங்கன்னா நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கள். எதுக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார்? ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டது காசு வாங்க மாட்டேன்ட்டாங்களாம். திருச்சியிலையும் லைக் அனதர் ஒரு ஊர்லேயும் போகும்போது அவர் ரிட்டன் சென்னை, இது திருச்சி ஸ்ரீரங்கத்துலேருந்து சென்னை போகணும். அதை அவர் எவ்வளோ பெருசாக சொல்கிறார். இப்படி ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ், ஒரு அக்னாலேஜ்மெண்ட். மகேந்திரன் சார்கிட்ட பேசினப்போ தான் அவர் ரொம்ப ஆசையாக பிரியமாக, சார் மலேசியா வந்துட்டு வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டாங்க. கல்லங்கப்படம் இல்லாமல் நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணித்தரேன், நீங்கள் வாங்க சார், உங்களை பார்க்க இங்கே என்னோடய கூட்டாளிங்கெல்லாம் காத்திருக்காங்க, அவங்கெல்லாம் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க, அன்பு வச்சுருக்காங்க, உங்கள் படம்னா அவ்வளோ பிடிக்கும் சார். அவ்வளோ அவர் சிரிச்சுட்டாரு பாக்யராஜ் சார். எனக்கு இப்படி ரசிகர்கள் மலேசியாலெலாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு நேரில் சந்திச்சப்போ திருப்பி இன்னொரு வீடியோ கால் போட்டப்ப, சார் நான் உங்களுக்கு நீங்கள் என்ன கண்டிஷன் சொல்கிறீங்களோ பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணி தரேன், இதில் பண்ணி நீங்கள் அவசியம் கண்டிப்பாக வந்துட்டு வாங்க. அந்த ஈவெண்ட் வந்ததையுமே பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் சுற்றிலும் நின்னாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு எங்கே கார்த்திகேயன்னு கேட்டார் முதல் வார்த்தை. நான் சொன்னேன், சார் நான் வந்து ஒரு 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 புவர் அஸ்ட்ராலஜர் சார், எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லை என் கூடவே இருக்கணும் அப்படின்னு இந்த கையை அப்படி கோத்து பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு கோவிலுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு, நான் அப்போ கூட கேட்டேன், சார் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஹெல்த் கொஞ்சம் மூச்சு வாங்குது, நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுங்க சார். ஒரு 30 பேர்த்துக்கு அவர் கையில் அவார்ட்ஸ் எல்லாம் மலேசியாவில் கொடுத்துட்டு, இது மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சார். இல்லை அந்த குருக்கள்லாம் வேதம் சொல்லட்டும், அந்த வேத பாராயணம் பண்ணட்டும், நான் ஐ வில் ஹாவ் மை ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து பிரார்த்தனை செஞ்சு, நான் எதுவும் சொல்லிலாம் கொடுக்கல, இப்படி என்னை பற்றி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள், ஆனால் ஒரே வாய் திறந்து அந்த அந்த அக்னாலேஜ்மெண்ட்லாம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு
கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் தெய்வம் இவ்வளோ சீக்கிரம் அவரை கூப்பிட்டுக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவருடைய ஆசைகள், அவருடைய ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கணும்னு நான் மானசீக குருவாக நினைக்கிறேன். ஆதிசங்கரர் பிரார்த்தனை செய்து அவர் குரு மீது எவ்வளோ பக்தி. இன்ன வரைக்கும் பாரதி ராஜா சார் பேரை கூட அவர் சொன்னதே கிடையாது. என் டைரக்டர் இதை பற்றி தான் நான் மலேசியாவில் அவர்கிட்ட பேசுனேன். கேட்டார், எனக்கும் குரு பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, உங்கள் குரு மேல் நீங்கள் வச்சுருக்க பிரியத்தை அதை சொல்லுங்கள் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அவர்கிட்ட கடைசியாக பேசினது நான் சென்னையில் இருந்தப்போ. ஹி வாஸ் ட்ராவலிங் ஃப்ரம் சென்னை டு திருச்சி இன் ஃப்ளைட், இண்டிகோ ஃப்ளைட். அதில் என்னோடய அட்வொகேட் ஒருத்தர் பாக்யராஜ் சாருக்கு பக்கத்து சீட்டு. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி, கார்த்தி ஒரு முக்கியமான விஷயம், பாக்யராஜ் சார் பக்கத்தில் இருக்கார் சார், ஸ்ரீரங்கத்துலேருந்து கார்த்திகேயன் பேசுகிறாரு சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்ம ஜோசியரா? அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னாரு. நல்லா இருக்காங்க சார். எங்கே சார் வரீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இல்லை ஹோட்டல் சங்கமில் ஒரு சின்ன ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இன்வைட் பண்ணியிருக்காங்க, வந்துட்டு ஈவினிங்கே ரிட்டர்ன் வந்துடுவேன், இன்னொரு தருணத்தில் நம்ம சந்திப்போம், மெட்ராஸ் வரும்போது சொல்லுங்கள். இது மட்டும்தான் நான் அவர்கிட்ட கடைசியாக பேசின வார்த்தைகள். நெக்ஸ்ட் மந்த் அந்த வெப் சீரிஸ் அப்போ பேசலாம் அப்படின்னு ஒரு இதில் இருந்தேன். கண்டிப்பாக எனக்கு அதுக்கு மேலே லைக் மார்னிங்லேருந்தே நாட் இன் மைண்ட் செட் ஆக்சுவலாக சொல்லணும்னா. வீட்லேயே எல்லோரும் என்னாச்சுன்னு தான் கேட்டாங்க. அப்புறம் தான் இல்லை, இந்த மாதிரி சார் தவறிட்டாராம் அப்படின்னு அவருடைய நினைவு அலைகளோட அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீக பட்டு கலெக்ஷன்ஸ் உங்கள் சென்னை சில்க்ஸில். பேசாம ரவுடி ஆயிட்டுமா? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.